தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸா இருக்க சீரியல் தாங்க இந்த மகாநதி சீரியல். இதுல பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா விசஸ் காவேரிக்குன்னு அதிக ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் பார்க்கறதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். வெண்ணிலா விசஸ் காவேரி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இவங்க எப்ப எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான பெயர பார்க்கும்போது, வைசாலி அப்படின்றது வெண்ணிலாவோட உண்மையான பெயரா இருக்கு. காவேரி அப்படிங்கிற உண்மையான பெயர் லட்சுமி பிரியாவா இருக்குங்க. எங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பொறுத்தவரைக்கும் இந்த சீரியல்ல சொந்தமுள்ள வாழ்க்கை அப்படின்ற பாடல் மூலமா ஆரம்பிக்கிறாங்க சீரியல். ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாடல் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாரி இருக்கு. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 29 மார்ச் 1994ல பிறந்திருக்காங்க இவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2001ல பிறந்திருக்காங்க. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது சத்யதேவ கல்யாணம் பண்ணியிருக்காரு நிஜ வாழ்க்கையில. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாம இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். வெண்ணிலா பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்திருக்காங்க. காவேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல பிறந்திருக்காங்க கர்நாடக மாநிலத்தில். படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 படங்களும், இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்களில் பார்த்தீங்கன்னா 2 படங்களும் நடிச்சிருக்காங்க. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே குழந்தைகள் இல்லைங்க இப்ப. பெற்றோரா யார் யார் இருக்காங்க, எங்க வாழ்றாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கத்துரை மற்றும் சுதாஜாவா இருக்காங்க. இவங்களோட அம்மா அப்பா யாருன்னா ரவி சுப்பிரமணியம் மற்றும் சத்யராஜ ரெட்டி. வாழிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் தொழில் காரணமா இப்ப பார்த்தீங்கன்னா சென்னையில வசிச்சு வராங்க. நெக்ஸ்ட் கல்வி என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்களாம் வெண்ணிலா. கம்ப்யூட்டர் வரைக்கும் படிச்சிருக்காங்க நம்ம காவேரி. அடுத்து எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, எவ்வளோ சம்பளம்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க தோராயமா இவங்களும் 1,00,000 வாங்குறாங்க. அவார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் அவார்ட்ஸ் மற்றும் கர்நாடக அரசு அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சொத்து மதிப்பாக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயும், இவங்க தோராயமாக 3 கோடி ரூபாயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் யார் ரொம்ப பிடிக்கும், யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்பவே அவ்வளோ காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.